சற்றுமுன் வெளியான தகவல். தமிழ்நாடு அரசின் தனிநபர் கடன் திட்டம் ரூபாய் 3,00,000 பெற விண்ணப்பிக்கலாம். அந்த விதிகள் என்னென்ன என்று இங்கே பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அரசின் தனிநபர் கடன் திட்டம் பொறுத்தவரை தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் வழங்கப்படுகிறது. சிறுபான்மையினர்களுக்கு சுய வேலைவாய்ப்பு மற்றும் வருமானம் ஈட்டுதலுக்காக செயல்பாடுகளுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் தனிநபர் கடன், சுய உதவி குழுக்களுக்கான சிறு தொழில் கடன், கைவினை கலைஞர்களுக்கு வீராசாத் கடன் மற்றும் கல்வி கடன் ஆகிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற வெவ்வேறு வருமானம் சார்ந்த பயனாளிகளுக்கு கடன் மற்றும் வட்டி விகிதங்களின் மாறுபட்ட அளவுடன் கூடிய திட்டம் ஒன்றில் பயன்பெற குடும்ப ஆண்டு வருமானம் கிராம மற்றும் நகர்ப்புறங்களில் 3,00,000க்கும் மிகாமல் இருக்க வேண்டும் மற்றும் திட்டம் 2இல் பயன்பெற குடும்ப ஆண்டு வருமானம் கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் 8,00,000 வரை ஆண்டு வருமானம் இருக்க வேண்டும். இந்த திட்டம் ஒன்றின் கீழ் நன்மைகளை பெற முடியாத நபர்கள் திட்டம் ஒன்றின் கீழ் தனிநபர் கடன் ஆண்டுக்கு 6% வட்டி விகிதத்திலும் அதிகபட்ச கடனாக ரூபாய் 20,00,000, திட்டம் 2இன் கீழ் ஆண்டுக்கு 8%, பெண்களுக்கு 6% வட்டி விகிதத்திலும் அதிகபட்ச கடனாக 30,00,000 கடன் வழங்கப்படுகிறது. இந்த கைவினை கலைஞர்களுக்கு ஆண்டுக்கு 5%, பெண்களுக்கு 4% வட்டி விகிதத்தில் அதிகபட்ச கடனாக 10,00,000 வரை கடன் வழங்கப்படுகிறது. சுய உதவி குழு கடன் நபர் ஒருவருக்கு ரூபாய் 1,00,000, ஆண்டுக்கு 7% வட்டி விகிதத்தில் கடன் வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் 2இன் கீழ் ஆண்டுக்கு 10%, பெண்களுக்கு 8% வட்டி விகிதத்திலும் நபர் ஒருவருக்கு 1,50,000 கடன் வழங்கப்படுகிறது. மேலும் சிறுபான்மையினர் மாணவ மாணவியர் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையங்களில் இளங்கலை, முதுநிலை, தொழிற்கல்வி, தொழில்நுட்ப கல்வி பயில்நபர்களுக்கு அதிகபட்சமாக திட்டம் ஒன்றின் கீழ் 20,00,000 வரையில் 3% வட்டி விகிதத்திலும், திட்டம் 2இன் கீழ் மாணவர்களுக்கு 8%, மாணவியருக்கு 5% வட்டி விகிதத்திலும் 30,00,000 வரையிலும் கல்வி கடனுதவி வழங்கப்படுகிறது. மேலும் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள சிறுபான்மையின் கைவினை கலைஞர்களுக்கு தங்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு வீராசாத் கடன், கைவினை கலைஞர் கடன் திட்டம். இந்த கைவினை கலைஞர்களுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் மூலப்பொருட்களான உபகரணங்கள், கருவிகள், இயந்திரங்கள் வாங்குவதற்கு இக்கடன் வழங்கப்படுகிறது. எனவே சிறுபான்மையின் மக்கள் இத்திட்டத்தை அதிக அளவில் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆகையால் இந்த தேவைப்படும் ஆவணங்கள் பொறுத்தவரை கடன் விண்ணப்பங்களுடன் தனிநபர் கடன், சுய உதவி குழு கடன், வீராசாத் கைவினை கலைஞர் கடன் திட்டம் ஆகிய கடன் திட்டங்களுக்கு சிறுபான்மையினர் மத சான்றிதழ், சாதி சான்று, வருமான சான்று, உணவு பங்கீடு அட்டை அல்லது இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, திட்ட அறிக்கை மற்றும் வங்கி கோரும் தேவையான ஆவணங்களை இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் கல்வி கடன் பெற பள்ளி மாற்று சான்றிதழ் நகல், உண்மை சான்றிதழ் அதாவது
போனஃபை சர்டிஃபிகேட் அசல். கல்வி கட்டணங்கள் செலுத்திய ரசீது அசல். மதிப்பெண் சான்றிதழ் நகல் ஆகியவற்றையும் இணைத்து சமர்ப்பிக்க கேட்டு கொள்ளப்படுகிறார்கள். எனவே தமிழ்நாட்டில் வசிக்கும் கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள், புத்த மதத்தினர், சீக்கியர்கள், பார்சியர்கள் மற்றும் ஜெயின் ஆகிய சிறுபான்மையின் மக்கள் கடன் விண்ணப்பங்களை நீங்கள் வசிக்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலும், மாவட்ட சிறுபான்மையினர் நல அலுவலகம், மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம், மாவட்ட மற்றும் மத்திய கூட்டுறவு வங்கி அல்லது அதன் கிளைகள் அல்லது நகர கூட்டுறவு வங்கி அல்லது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி ஆகிய அலுவலகங்களில் பெற்று அதனை பூர்த்தி செய்து வங்கி கோரும் உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து பயனடையலாம். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்போர் கவனத்திற்கு. விசா இல்லாமல் செல்லும் நாடுகளில் மாற்றங்கள் வந்துவிட்டது. 2026இல் இந்தியர்கள் முன்கூட்டியே விசா இல்லாமல் செல்லக்கூடிய நாடுகள் எண்ணிக்கை 55ஆக குறைந்துள்ளது. இந்திய பாஸ்போர்ட் 2026இல் ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸில் 80வது இடம் பிடித்துள்ளது. 2025இல் 85வது இடத்தில் இருந்த இந்திய பாஸ்போர்ட் ஒரு இடம் உயர்ந்தாலும் முன்கூட்டியே விசா தேவை இல்லாத நாடுகளில் எண்ணிக்கை குறைந்து 57இலிருந்து 55ஆக தாவி உள்ளது. இதற்கு காரணம் 2025 முதல் 2026 காலகட்டத்தில் 2 முக்கிய நாடுகள் ஈரான் மற்றும் போலிவியா இந்திய பாஸ்போர்ட் வைத்தோருக்கு வழங்கிய முன்கூட்டில்லாத நுழைவு வசதிகளை மாற்றியதுதான். ஈரானில் முன்கூட்டியில்லாத நுழைவு வசதியிலிருந்து இந்தியர்கள் அங்கு வேலைவாய்ப்பு அல்லது பயணத்துக்காக செல்லப்படும் என்று ஏமாற்றப்பட்டு கடத்தப்பட்டு பிணமாக வைக்கப்பட்ட சம்பவங்களுக்கு பிறகு வந்தது. 2025 நவம்பர் 17 இந்திய வெளியுறவுத்துறை இந்த சம்பவங்களை அறிவித்தது. ஈரான் விசா இலவச நுழைவுக்கு முடிவு எடுக்கப்பட்டது என்று அறிவித்தது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.